யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய மாலை நேர சிறப்பு சிந்தனை உரை, கை விரல்களே மருத்துவர் என்ற தலைப்பிலே இரண்டாவது பாகம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது. இந்த பிரபஞ்சம் எவ்வாறு பஞ்சபூதங்களின் கூட்டுக்கலவையோடு ஒழுங்காற்றலாக இயங்குகிறது, அதே பஞ்சபூதங்களின் கூட்டு அமைப்புடன் உள்ள நம் பருவுடலின் மொழி புரிந்து அதனை ஆரோக்கியத்துடன் நாம் வாழ நம்முடைய உணவு முறை, பிராணாயாமம், முத்திரைகள் பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் யோகாச்சாரியா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகா, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். ஸ்ரீ பால யோகா ஸ்டுடியோ என்ற யூடியூப் சேனலை KK நகரில் சிறப்பாக நடத்தி மக்களுக்கு சேவையாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் பெற்ற விருதுகள்: யோகாச்சாரியா விருது, யோக ரத்னா, யோக வைபவா. ஐயா அவர்கள் யோக ரத்னா டைட்டில் அவார்ட் கோர்ஸ் ஆன்லைனில் உள்நாட்டு வெளிநாட்டு அன்பர்களுக்காக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நம் உடலில் மறைந்துள்ள இறை சக்தியின் துணையோடு கை விரல்களை கொண்டு நாம் ஆரோக்கிய வாழ்வினை வாழ்வதற்கு நமக்கு விழிப்புணர்வு உண்டாக்க நம்மோடு இணைந்துள்ளார்கள். சென்ற வகுப்பில் பல்வேறு முக்கியமான முத்திரைகள் பற்றிய தெளிவான புரிதலை நமக்கு அருளினார்கள். நாம் மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, ஆனந்தமான வாழ்வை வாழ்வதற்காக வழிகாட்ட நம்மோடு இணைந்துள்ள யோகாச்சாரியா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். சிறப்பா கேட்கிறது. கேட்கிறதுங்களாமா? ஓகேம்மா. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ சென்ற ஒரு மாதத்திற்கு முன்னாடி நம்ம லாஸ்டா ஒரு வகுப்பு எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 முத்திரைகள் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறோம். அந்த முத்திரைகள் எல்லாரும் பழகுனீங்களா என்னன்னு தெரியல. ஸோ பயிற்சி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன்களை நீங்க அந்த சாட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். சரிங்களா? சென்ற முறை நடந்த வகுப்போடைய நீங்கள் அனுபவித்த அந்த பலன்களை நீங்க தெளிவுபடுத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பயிற்சிக்கு போயிடலாம். முத்திரைகளை பத்தி இப்போ முத்திரை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி 5 விதமான பயிற்சி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது என்னன்னு ஷார்ட் பாக்ஸ்ல இப்போ டைப் பண்ணி போடுங்க. ஒரு 5 இது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நினைவு இருக்குதா என்னன்னு செக் பண்றதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாம். நிமிர்ந்து உட்காந்துருங்க. 3 டைம் ஓம்காரம். இன்ஹேல். கிருஷ்ணாய கோவிந்தாய கோவி ஜனபல்லவாய ஸ்வாஹா. இன்னைக்கு நல்லா உரசித்தீங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு கத்துக்கு போற முத்திரைகள் தெளிவா புரியணும், மனதுல தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு
உள்ளங்கை பார்த்து கண்ணை திறங்க. ஓகே, அந்த முத்திரை செய்யறதுக்கு முன்னாடி 5 விதமான வார்ம் கேட்டிருந்தேன். ரெகுலரா 5 முத்திரைகள் செய்யறீங்க, நன்றி ஐயா. ஓகே, ஃபர்ஸ்ட் வார்ம் அப். புதுசா நிறைய பேர் இணைஞ்சிருப்பீங்க, அதனால முத்திரைகள் பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணணும், சரிங்களா? கை சுத்தமா இருக்கணும். ஓகே, கிளாப்பிங் பண்ணணும். ஃபிங்கர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்க எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ ஒரு நிமிஷத்துக்கு இப்படி பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது பண்ண வேண்டிய பயிற்சி, உங்களுடைய 2 கையும் நல்லா ரப் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 20 முறையாவது ரப் பண்ணணும். அதிகபட்சம் நீங்க எவ்வளவு நேரம் வேணுமானு வச்சுக்கலாம். 3வது ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், நல்ல கிளாப் பண்ணணும். ஒரு 20 கிளாப்பாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். 4வது பயிற்சி, உங்களுடைய உள்ளங்கையில ஒரு பாம் சக்கரா இருக்கு, அந்த பாம் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் கையை இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய ரைட் கையை சுஜி முத்ரால வச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில இந்த ஆள்காட்டி விரல் நுனி தொடாம பட்டும் படாமல் மேலோட்டமா இருக்கணும். நீங்க அப்படியே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கை சக்கரம் சுத்துறதை நீங்க உணரலாம். ஒரு 20 முறை ரிவர்ஸ்ல சுத்தக்கூடாது, ஒன்லி கிளாக் வைஸ் மட்டும். அதுக்கப்புறம் இந்த கையில பண்ணணும், சரிங்களா? இப்போ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா போய்க்கலாம். அடிக்கடி நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுனால மெதுவாகவே நம்ம முத்ரா கிளாஸ் போகலாம். பயிற்சியையும் உங்களை நான் செய்ய வைக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். அதனால வீடியோ ஆன் பண்ணக்கூடிய வசதி இருந்தால் நீங்க ஆன் பண்ணிட்டு பயிற்சி செய்யலாம், இல்லை என்றால் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பயிற்சிக்கு எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா கவனிச்சா போதும். அப்படியே ரப் பண்ணுங்க. வீடியோ ஆன் ஆக மாட்டேங்குது சார். அப்படிங்களா? வீடியோ ஆன் ஆக மாட்டேங்குது, வீடியோ வர மாட்டேங்குது. வருதுங்க சார், எங்களுக்கெல்லாம் வருது. வேணா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க மேடம், எப்படி அந்த பட்டன் அந்த கேமரா மாதிரி உள்ளதை ஆன் பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க மியூட் பக்கத்துல ஒரு வீடியோ இருக்கும் ஐயா, ஸ்டாப் வீடியோ இருக்கும், வீடியோ இருக்கும். கேமரா படம் போட்டுருக்கும். அது வருதுங்க சார், எங்களுக்கெல்லாம் வீடியோ ஆடியோ ரெண்டுமே வருது. you cannot start your video because the host has disabled it. சார் எங்களுக்கு அதுக்குள்ள தான் வருது. முன்னாடி some other person மட்டும் உங்களோட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து சார், அது ஓகே கொடுத்துருக்கோம், அதனால அப்படி ஆகுது. ஒரு செட்டிங்ல மாறி இருக்கும், போஸ்ட் மட்டும் பார்க்கலாம். சரி சரி, ஓகே. அப்ப என்னோட சேர்ந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க, சரிங்களா? சரி, Okay. தேங்க் யூ. உங்களுடைய கை அப்படியே நீங்க அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி பண்ணுங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல நீங்க எப்படி எல்லாம் பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், சரிங்களா? ஒரு 30 செகண்டுக்கு பண்ணுங்க. முத்திரை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய வார்ம் அப். கை வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது நல்லா ரப் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ரப் பண்றீங்களோ உங்களுடைய பாம் சக்கரா ஆக்டிவேட் ஆகும். ஒவ்வொரு விரல் நுனியிலையும் சக்கரங்கள் இருக்கு, சரிங்களா? ஒவ்வொரு விரல் பையன் சுட்டு விட்டுறாத நுனி, ஒவ்வொரு விரல்ல இருக்கிற ஜாயிண்ட், ஒவ்வொரு விரல்லையும் 3 ஜாயிண்ட் இருக்கும். கட்ட விரல்ல மட்டும் 2 இருக்கும். அந்த விரல்ல இருக்கிற சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும், அது டைனி சக்கரன்னு சொல்றது. அதுக்கப்புறம் நல்லா கிளாப் பண்ணுங்க. இது 2 கையும் ஒன்னோட ஒண்ணு சமமா நீங்க கிளாப் பண்ணணும். அதுக்கப்புறம் பாம் சக்கரை ஆக்டிவேட் பண்ணுங்க. இது பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு பண்ணணும், சரிங்களா? கண்ணை மூடிடுங்க. உங்களுடைய லெஃப்ட் கை இப்படி வச்சிருங்க. ரைட் கை சுஜி முத்ரா வச்சுட்டு அப்படியே ஸ்லோவா அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ஸ்லோவா நீங்க இந்த ஆள்காட்டி விரல் நுனியை வச்சு சுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உள்ளங்கையில இருக்கிற சக்கரம் ஒரு சுறுசுறுன்னு இருக்கும். சுத்துறத நல்லா உணரலாம். இல்லையா? டெய்லி காலையில ஒரு தடவையும்
மதியம் ஒரு முறை, மாலை ஒரு முறை, 3 தடவை இந்த பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாம் சக்கரம் ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய முதிரைகள் எளிமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ 2 உள்ளங்கையிலையும் கிளாக் வைஸ்ல தான் சுத்தணும், ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுடைய உள்ளங்கையை அப்படியே அடிவயிறுல வச்சிருங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அடிவயிறுல பட்டம் படாமல் தொட்டுட்டு இருந்தா போதும், ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. சுவாசத்தை மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் முத்திரைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பஞ்சபூத முத்திரைகளை பத்தி பார்த்திருக்கோம், எப்படி முத்திரைகள் வேலை செய்யறது அது எல்லாமே பார்த்திருக்கோம். ஒருவேளை புதுசா வந்தவங்க அந்த பழைய வீடியோ மேடத்துல கேட்டா உங்களுக்கு அனுப்புவாங்க, அந்த வீடியோ நீங்க பார்த்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம முத்ரா செஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைனமிக் முத்ரா பார்த்துடலாம், சரிங்களா? டைனமிக் முத்ரா சொன்னதுக்கு அப்புறம் சரி, ஓகே. இதுல இந்த முத்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்னோட சேர்ந்து பயிற்சி செய்யணும், சரிங்களா? உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனியை கட்டவிரல் நுனியோட இணைக்கும் பொழுது ஷா என்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். ஷா. நடுவரல் நுனியோட கட்டவரல் நுனி இணைக்கும் போது தா உச்சரிக்கணும். மோதிர வரல் நுனி கட்டவரல் நுனியோட இணைக்கும் போது ந. சிறுவிரல் லிட்டில் ஃபிங்கரோட தம் ஃபிங்கர் டச் பண்ணும் பொழுது ம அப்படி உச்சரிக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நுனி தொடும் பொழுது ஷா த ந ம அப்படியே சொல்லிட்டே வாங்க. சா த ந ம மனப்படம் பண்ணிடணும். சா த ந ம சா த ந ம. இப்ப ஞாபகம் வந்திருக்கும். இப்ப பயிற்சி போயிடலாம். இத 3 பார்ட்டா பிரிச்சு செய்ய போறோம். மத்தவங்க எல்லாம் அப்படியே மியூட் போட்டுக்கிறேங்க. ஒரு தடவை மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு எக்ஸேல்ல என்ன பண்ணணும்னா இந்த சா என்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். அப்படியே ஒரு தடவை என்ன கவனிங்க, மூச்சை இழுக்கிறேன். சா இப்ப மூச்சை இழுத்துட்டு இந்த ஆள்காட்டி விரல் நுனியை நேராக்கிட்டேன். அடுத்தது தா இப்ப மூச்சை இழுத்துட்டு விரல் நேரா நீட்டிறேன். மூச்சை இழுத்துட்டு இந்த விரல் நேரா நீட்டுறேன். மா ஒரு இன்ஹேலுக்கு ஒரு 10ல இருந்து 20 செகண்டுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருக்கணும், சரிங்களா? இது மாதிரி 3 டைம்ஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நுனி லேசா தொட்டா போதும், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் 3 டைம்ஸ் பண்ணணும். என்னோட சேர்ந்து நீங்களும் அப்படியே பண்ணலாம். நான் வச்சிருக்க மாதிரி கையை வச்சுக்க கூடாது, உங்க கேமரா தெரியறதுக்காக அப்படி வச்சிருக்கேன். தொட மேல நீங்க வச்சுக்கிறீங்க, சரிங்களா? தொட மேல இல்லைன்னா ஒரு சேர் மேல நீங்க இப்படி தூக்கி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய புறங்கை லேண்ட் ஆயிருக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடிடுங்க. ஒருவேளை கத்துக்கல அப்படின்னா கண்ணை திறந்துட்டு நீங்க பார்த்துட்டு கண்ணை மூடிடுங்க, சரிங்களா? ஓகே, ஒரு 3 டைம்ஸ் பண்ணிடலாம். இன்ஹேல் சா
தா நா மா செகண்ட் டைம் சா தா நா மா தேர்ட் டைம் சா தா நா மா இது டைனமிக் முத்ராவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல 3 டைம்ஸ் பண்ணியிருந்தோம். இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நுனி மட்டும்தான் தொட்டிருக்கோம். சந்தேகம் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இல்ல அன்மியூட் பண்ணி கேட்டுக்கிறேங்க. ஐயா வாழ்க வளமுடன். இந்த வாழ்க டைம்ல வளமுடன். கண்ணாடி நம்ம கண்ணாடி அணியலாமாங்க ஐயா? கழட்டி வச்சிடறேன். நம்ம ஓகே. முத்திரைகள் செய்யும் பொழுது கண்ணாடி கழட்டி கத்துக்கிறதுக்காக நீங்க கண்ணாடி தெரியல அப்படின்னா கண்ணாடி போட்டுக்கிறேங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் கழட்டி வச்சிடறேன். ஓகே. நன்றி நன்றி. இது நன்றிம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யலாங்க ஐயா? இது தினமும் பண்ணிக்கலாமா? தினமும் காலையில ஒரு தடவை செஞ்சால் போதும். இது பஞ்சபூதங்களையும் தசவாயுக்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது. ஸோ ஒரு பூதம் அதிகமா இருக்குது அப்படின்னா அதை சமநிலைப்படுத்துறதுக்காக இதை வந்து பயிற்சி பண்றது. சிறப்பு. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வெரி கிளியர். நன்றி ஐயா. ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் போயிடலாம். இப்ப நுனி மட்டும் தொட்டிங்க. இப்ப செகண்ட் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணணும்னா இந்த நுனியில நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஒவ்வொரு முறை அதே மந்திரம் தான், விரல் நுனியில ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 தடவை. சரிங்களா? சேம் இதே மந்திரம் தான். ஓகே, பயிற்சி பண்ணிடலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஓகே, இன்ஹேல் சா தா நா மா செகண்ட் டைம் சா தா நா
மா third time sa ta na ma இந்த செகண்ட் ஸ்டெப்ஸ்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணது நுனி தொட்டோம், ரெண்டாவதுல அந்த நுனியில ஒரு அழுத்தம் கொடுத்தோம். சிறப்பு. டவுட் இல்லைங்க, கிளியரா இருக்கு. டவுட் இல்ல. ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப்ஸ் போயிடலாம். இந்த டைனாமிக் முத்ராவில ஒவ்வொரு ஐயா, இந்திரா பூதத்தையும் மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்கம்மா. இந்திரா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு முறை மைக் டச் பண்ணிக்கோங்கம்மா, அன்மியூட் கொடுக்குறேன். ஐயா வாழ்க வளமுடன். அதாவது வாழ்க வளமுடன்பா. இன்ஹேல் பண்றோம், அதாவது மூச்சை நல்லா இழுத்துக்கிறோம். ம். இழுத்துக்கிட்டது அந்த சா சொல்லும் போது மூச்சை நிறுத்திக்கணுமா இல்ல இழுத்து இல்ல இல்ல இல்ல, ம். நீங்க சா சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பிரீத் அவுட் ஆயிடும். ஆ, நீங்க சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க அது முடியும் பொழுதே அது மொத்த பிரீத்தும் உங்களுக்கு வெளியில போயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு மந்திரம் சொல்ல வராது, அதோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துட்டு அடுத்த மந்திரம் நீங்க உச்சரிக்கணும். மூச்சு அதாவது இழுக்கிறது மட்டும் நாம இழுக்கிறோம், அது ஆமா, நீங்க விடணுமா? இழுக்கணும், நீங்க விட வேண்டாம். மந்திரம் உச்சரிக்கும் போது அதுவாகவே வெளியேறிடும். ஓகேங்க ஐயா, தேங்க்யூ. இப்ப நீங்க அந்த 3வது பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு புரிதல் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஓகே. நீங்க மூச்சை இழுங்க, மந்திரத்தை சொல்லும் பொழுது பிரீத் அவுட் முடிஞ்சிடும். பிரீத் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மூச்சை இழுக்கணும், மந்திரத்தை உச்சரிக்கணும். சரிங்களா? ஓகேங்க ஐயா, இப்போ 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூதத்தையும் வாயு பூதத்தை குறைத்தல், ஆகாய பூதத்தை குறைத்தல், நிலபூதத்தை குறைத்தல், நீர் பூதத்தை குறைத்தல். சரிங்களா? ஒவ்வொரு விரலையும் நல்லா அழுத்தி பிடிக்கணும். இது தேர்ட் ஸ்டெப் டைனமிக் முத்ரால. இப்ப மூச்சை இழுங்க. சா இப்ப மூச்சை இழுத்துட்டு தான் இந்த விரலை நேரா நீட்டணும். சா மூச்சை இழுத்துட்டு நடுவிரலை நீட்டுங்க. மூச்சை இழுத்துட்டு முதல் விரலை நீட்டுங்க. மா repeat second time. First inhale. Sha na ma
லாஸ்ட் டைம் சா தா நா மா ரிலாக்ஸ். இப்போ இந்த முத்திரை செய்யறதுனால நம்மளுடைய மூளையோடைய செயல்திறன் அதிகரிக்கும். ஸோ முத்திரை பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைனமிக் முத்திரை பண்ணிடணும். நம்ம உடம்புல 5 விதமான பூதங்கள் இருக்கு. அந்த 5 விதமான பூதங்களையும் சமநிலைப்படுத்தும். அதே போல தசவாயுக்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரை. உடம்புல இருக்கிற அனைத்து ஆர்கனையும் டியூன் பண்ணக்கூடியது. ஸோ அனைத்து விதமான உள்ளுறுப்புகளையும் தூண்டக்கூடிய முத்திரை. இதயம், நுரையீரல் இந்த 2யுமே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இது இந்த டைனமிக் முத்திரை. உடம்புல ஒரு சக்தி ஓட்டம் இன்க்ரீஸா இருக்கும். டயர்டா இருக்கும்போது இந்த முத்திரை பண்ணீங்க அப்படின்னா உடம்புல ஒரு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கை விரல்கள் எடுக்கக்கூடிய ஜாயிண்ட் அது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது. நரம்புகளை உறுதியாக்கக்கூடிய முத்திரை. உடல் சோர்வு இருக்கும்போது இந்த முத்திரை பயிற்சி செய்யணும். உடல் அசதி, உடல் சோர்வு உள்ளவர்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் உடல்ல ஒரு புதிய ஒரு சுறுசுறுப்பு, தெம்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த முத்ரா போயிடலாம். அடுத்தது சமான வாயு முத்ரா. இது ஏற்கனவே லாஸ்டா நம்ம எடுத்திருக்கோம். டைனமிக் முத்ராவை எடுத்துட்டோம், சமான வாயு முத்ரா இது 2 மட்டும்தான் எடுத்ததா இருக்கும். மீதி எல்லாமே ஐயா ரெட்மி நோட். சொல்லுங்கம்மா. ரெட்மி நோட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கேள்வி கேளுங்கம்மா. பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். நீங்க வந்து அந்த சா தா நா மா அது கரெக்ட்டுங்களா? இல்ல ஒருத்தங்க சா லா நாமான்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. எனக்கு கரெக்டா லெட்டர்ஸ் சங்கல்பம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சா ஓகேங்களா? சா கிடையாது, சா தா. தாங்கன்னு சொல்றோம்ல, தாங்க. தண்ணீர். தாவண்ணா தாவண்ணா தா ந நம சிவாய ந நம சிவாய வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐயா இந்த கடைசியில நீங்க இந்த விரலை மடக்கி அந்த இது செய்யறப்ப அது உள்ளங்கையில டச் பண்ணி மடக்கணுமா இல்ல ஜஸ்ட் மடக்கி? உங்களுக்கு எவ்வளவு தூரம் வருதோ. ஒரு சிலருடைய பூதங்கள் பாதிக்கப்படும் போது நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு மடக்க வராது, ஒரு சிலருக்கு நுனித்தோட வராது. மடக்கும் போது எல்லா விரலும் சேர்ந்து இதாகும். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பூதங்கள் பாதிப்படையும் பொழுது நீங்க விரலையும் மடக்க முடியாது, ஏதாவது ஒரு பக்கத்து இந்த விரல் எல்லாம் கோணிட்டு இருக்கும். ஸோ இந்த டைனமிக் முத்ரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்திடலாம். மடக்கிறப்ப அது உள்ளங்கை தொடணும்ன்றது கிடையாது. அப்படி எல்லாம் கிடையாது, உள்ளார தொட்டுட்டு தான் இருக்கும். உங்களால முடியல ரெகுலரா பண்ண உங்களுக்கு சரியாயிடும். சரி சரி. இந்த சுண்டு விரல் மட்டும் தொடர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், ஏன்னா சின்ன விரல்ல அது. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மோஸ்ட்லி ரொம்ப முக்கியமான கேள்வினா மட்டும் இடையில கேளுங்க, மற்றவங்க எல்லாம் கடைசியில கேட்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்தது சமான வாயு முத்ரா. இது தச வாயுக்கள்ல முக்கியமான வாயு சமான வாயு முத்ரா. ஓகேங்களா? உங்களுடைய கட்டவரல் நுனி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த இந்த மத்த 4 பூதங்கள் இருக்கு பாருங்க, அதோட அப்படியே இணைச்சிடணும். அவ்வளவுதான். தொடையில இப்படி மேல் நோக்கி வச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ தெரியறதுக்காக நான் இப்படி வச்சு காட்டுறேன், நீங்க இப்படி வச்சா போதும். ஓகேங்களா? இது ரெகுலரா செய்யக்கூடிய முத்திரை. எந்த வியாதிக்கு எந்த முத்திரை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் டைம் தரேன். கரெக்டா 7:17 ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்க. கண்ணை மூடுங்க. சுவாசத்தை முதுகு தண்டுல இருந்து தலை உச்சிக்கு கொண்டு வாங்க. மூச்சை வெளியில விடும்போது தலை உச்சியில இருந்து மூலாதார சக்கரத்துக்கு முதுகு தண்டு பின்னாடி இப்படி கீழே இறக்குவாங்க.
மறுபடியும் மூச்சை இழுத்துட்டு மேல கொண்டு வாங்க. மூச்சை விட்டுட்டு கீழே இறக்கணும். சரிங்களா? கண்ணை திறக்க கூடாது. மூச்சை கீழ இருந்து மேல கொண்டு வரணும், மேல இருந்து கீழே இறக்கணும். நான் வேகமா நம்ம பாடத்தை சொல்லி கொடுக்கறதோட நீங்க பயிற்சி செய்யுங்க. சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஆயிருக்கா பாருங்க. ஸோ முத்திரை செய்யும் பொழுது சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் பண்ணணும். லிக்விட் ஐட்டம் ஏதாவது எடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. 1 மினிட் ஓவர். இன்னும் ஒரு 4 நிமிஷம். மூச்சை கீழே இருந்து மேல கொண்டு வரணும், மேல இருந்து கீழே இருக்குங்க. ஏன்னா பயிற்சி செஞ்சாதான் உங்களுக்கு முத்திரையோடைய அந்த ஞாபகம் இருக்கும், கத்துக்கிட்டதான ஒரு தெளிதல் இருக்கும். இது பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தக்கூடியது. உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு சக்தி நிலையை அதிகரிக்கக்கூடிய முத்ரா. உடம்புல ஏதேனும் ஒரு பகுதியில வலி ஏற்பட்டுச்சுன்னா, உதாரணமா வயிறுல வலி இருக்கு, இல்ல தோள்பட்டையில வலி இருக்கு, மூட்டுல வலி இருக்கு, கழுத்துல வலி இருக்கு, இல்ல தலைவலி இருக்கு, எந்த வலியா இருந்தாலும் இந்த முத்ராவை ஒரு 15 நிமிஷம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த வலி காணாம போயிடும். நாள்பட்ட தொந்தரவுனால ஏற்படக்கூடிய வலின்னா நீங்களும் கொஞ்ச நாள் ரெகுலரா இந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். திடீர்னு வந்த வலிக்கு உடனடியா நிவாரணம் கிடைக்கக்கூடியது இந்த சமான வாயு முத்ரா. படுக்கை நோயாளிகள் தினமும் செஞ்சு வந்தாங்க அப்படின்னா உடம்புல ஒரு புதுவிதமான தென்பு கிடைக்கும். பிராண முத்ரா மாதிரி இதுவும் ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. நரம்பு தளர்ச்சி, இந்த கை நடுக்கம் இருக்கிறது பாத்தீங்களா, பக்கவாதம் உள்ளவங்க, பக்கவாதம் வந்தவங்க ஒரு கை பக்கவாதம் இருக்கு, இன்னொரு கை நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு கையில மட்டும் செஞ்சுக்கலாம். பக்கவாதத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கை நடுக்கத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரம்பு இழுக்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வீரியத்தன்மை, விந்தணு குறைபாடு உள்ளவர்கள், குறைபாடு உள்ள ஆண்கள் தொடர்ச்சியா 3 மாசம் பயிற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அனைத்து உறுப்புகளும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது. 3 மினிட்ஸ் ஓவர். இன்னும் ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க. 3 நிமிஷம் பயிற்சி பண்ணிட்டோம். மூச்சை கீழ இருந்து மேல கொண்டு வாங்க, மேல இருந்து கீழே இறக்குங்க. வெரிகோஸ் வெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த முத்ரா. நரம்பு சுருள் உள்ளவங்க முத்ரா பண்ணீங்க அப்படின்னா படிப்படியா அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். அதோட ரிவர்ஸ் ஆசனா, சர்வாங்காசனா, விபரீதகரணி, சிரசாசன் அந்த மாதிரி பயிற்சி பண்ணும் பொழுது இன்னும் கூடுதல் ரிசல்ட் கிடைக்கும். முத்திரையை நம்பிக்கையோட பண்ணணும். டாக்டர் ஏதாவது மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் சேர்த்து இந்த முத்திரையை சேர்த்து பயிற்சி பண்ணுங்க, சீக்கிரமா ரிசல்ட் கேட்கும். ரிலாக்ஸ். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த முத்திரையோட பலன்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த முத்திரை எப்படி வேலை செஞ்சது அப்படின்றது. நரம்பு நல்லா இழுத்துருக்கும், பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா இன்ஸ்டன்டா ரிசல்ட் தெரியும். அடுத்த முத்ரா போயிடலாம். சிவலிங்க முத்ரா. எல்லா விரலையும் இப்படி சேர்த்து இப்படி வச்சிருங்க, வாங்குற மாதிரி. உங்களுடைய சுண்டு விரல், மோதிர விரல் இது ரெண்டையும் மடக்கி இப்படி டச் பண்ணுங்க. உங்களுடைய மிடில் ஃபிங்கர் மட்டும் இப்படி டச் ஆயிருக்கணும். பார்க்கிறதுக்கு லிங்கம் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும், சிவலிங்கம் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். இப்படியே வச்சிருங்க. பேரு சிவலிங்க முத்ரா. இந்த முத்ரா பண்ணும் பொழுது செய்யும் பொழுது மேடம் மியூட் ஆன் கொடுத்துடலாமா? மியூட் பண்ணிட்டேங்க ஐயா. சரிங்க. உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி முத்ராவை நீங்க கரெக்டா வச்சுக்கணும். சரிங்களா? 21 முறை
ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். இது ஓம் நம சிவாய எல்லாரும் சொல்லலாம். பஞ்சபூதத்தோடைய முதல் எழுத்தத நம சிவாய என்ற வடிவமைப்புல வந்திருக்கு. சரிங்களா? ஓம் சொல்லும் பொழுது நம்மளுடைய முதுகுத்தண்டோடைய கடைசி வால் நுனி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த நினைக்கணும். ஓம். நான் சொல்லும் பொழுது தொப்புள்ள இருந்து 2 விரல் கீழே, சுவாதிஷ்டான சக்கரம். மா சொல்லும் பொழுது தொப்புள் குழி, மணிப்பூரக சக்கரம். சி சொல்லும் பொழுது அநாகத சக்கரம். வா சொல்லும் பொழுது விசுத்தி சக்கரம். யா சொல்லும் பொழுது ஆக்ஞா சக்கரம். ஓகேங்களா? ஓம் மூலாதாரம், முதுகுத்தண்டுடைய கடைசி நுனி. நான் சொல்லும் பொழுது தொப்புள்ள இருந்து 2 விரல் கீழே, மா தொப்புள் குழி, சி நெஞ்சு குழி, வா தொண்டைக்குழி, யா புருவமத்தி. ஒரு சுவாசத்துக்கு நீங்க 20 செகண்ட்ல இருந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சி வா யா சம அளவு இருக்கணும். ஓம் நம நீங்க 2 சேர்த்துக்கிறீங்க. ஆனா ஒரே எக்ஸைல்ல வரணும். ஒரு தடவை மூச்சை இழுத்தீங்க அப்படின்னா ரிப்பீட், திரும்ப ஒரு தடவை மூச்சை இழுக்க கூடாது. ஒரு இன்ஹேல் ஒரே எக்ஸைல்ல ஓம் நம சிவாய கொண்டு வரணும். நல்ல லென்த்தா சொல்லணும். கண்ணை திறக்க கூடாது. பயிற்சி பண்ணிட்டு அதோடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ சிவலிங்க முத்ரா வச்சுக்கிறேங்க. கண்ணை மூடுங்க. இப்ப மூச்சை உள்ள இழுங்க. நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், ரிப்பீட். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நீங்க சொல்லுங்க. 21 முறை பண்ணணும். நம சிவாய. ஓம் 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 நம சிவாய.
இப்ப கண்ணை திறக்காம உங்களுடைய 2 உள்ளங்கையும் மெதுவா ரப் பண்ணிட்டு உரசி தேய்ச்சிட்டு இந்த வெப்பத்தை அப்படியே கண்ணில் வைங்க. 10 செகண்டுக்குள்ள ஏதாவது பிரார்த்தனை இருந்தா பிரார்த்தனை பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு தேவை, பாசிட்டிவா இருக்கணும், இல்ல மத்தவங்க நல்லா இருக்கணும், இல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. இப்போ இந்த முத்திரை செய்யறதுனால நமது எண்ணங்கள் சுத்தமாகும். எண்ணம் சுத்தமானாலே மனசு சுத்தமாயிடும். உங்களுடைய உடல் மனம் வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்காக ப்ரேயர் பண்றதுக்கு இந்த முத்திரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்படின்னா இந்த சிவலிங்க முத்ராவுல 21 முறை ஓம் நம சிவாய மனசுக்குள்ளறையே சொல்லிட்டு அந்த நபர் சீக்கிரமா குணமாயி வீட்டுக்கு வரணும்னு மனதளவுல உங்களுடைய மனம் திடமாக இருந்தது அப்படின்னா நீங்க அவருக்காக ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னா வெகு விரைவில் அவங்க குணமாயி வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வீட்டில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும். வீடே பாசிட்டிவா ஆயிடும். நம்மளுடைய இதயம் பாதுகாக்கப்படும். இந்த முத்ரா பண்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், உடல்ல பஞ்சபூத தன்மை சமநிலைப்படுத்தக்கூடிய முத்ரா. முத்திரையில ஏதாவது சந்தேகம் இருக்கா? வாழ்க வளமுடன் சார். என்னுடைய வாய்ஸ் கேட்கலீங்களா? வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். இது லேடிஸ் எல்லா நாளுமே பண்ணலாமா? தாராளமா பண்ணலாமா, எல்லா நாளும் பண்ணலாம். நன்றி சார். வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. என்னுடைய வாய்ஸ் கேட்கல மந்திரம் சொல்லும் பொழுது அப்படின்னு கிளியரா இருக்குங்கய்யா, சரியா கிளியரா கேக்குதுங்கய்யா. இருக்குதா? சரி, ஓகே. அடுத்த முத்ரா போயிடலாமா? கருட முத்ரா. இந்த முத்ரா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மட்டும் இந்த பயிற்சி செய்ய வேண்டாம். ஹை பிபி இருக்கலாம், ஒருவேளை நீங்க மாத்திரை எடுத்திருக்கீங்க, நார்மல்ல இருக்கு அப்படின்னா பயிற்சி செய்யுங்க. ஹையா இருக்கும்போது பண்ணக்கூடாது, சரிங்களா? உங்களுடைய லெஃப்ட் கைய லெஃப்ட் ஹேண்ட ரைட் சைடு கொண்டு வரணும். ரைட் கை இப்படி கொண்டு வந்தாங்க. நல்ல மூச்சு இழுங்க. பிரீத் அவுட்ல லேசா அப்படி மடக்கணும். கருடன் பறப்பது போல பண்ணுங்க. பயிற்சி அப்படியே பண்ணிட்டே இருங்க. பலன் நான் சொல்லிட்டே இருக்கேன். கரெக்டா 7:31 ஒரு 3 நிமிஷத்துக்கு 4 நிமிஷத்துக்கு நான் சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க பண்ணணும். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அடிவயிறுக்கு வந்துருங்க. அடிவயிறுல ஒரு 10 முறை பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரெக்டா தொப்புள் பாயிண்ட் அடிவயிறுல ஒரு 10 முறையும், அப்புறமா நேவல்ல ஒரு 10 டைமும், அபவ் த நேவல் உடைய தொப்புள் குழிக்கும் மார்பு குழிக்கும் நடுப்புறத்துல, அதுக்கப்புறம் ஓவர் த ஜெஸ்ட், ஓகேங்களா? ஒன்னு அடிவயிறு, தொப்புள், தொப்புள்ல இருந்து மார்பு வரைக்கும் மிடில் பார்ட்டு, அப்புறமா ஜஸ்ட் இந்த 4 இடத்துலயும் ஒவ்வொரு 1 நிமிஷம் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நான் பலன் சொல்ல ஆரம்பிச்சேன், ஓகேங்களா? பயிற்சி பண்ணிட்டே வாங்க. இது ஓவரால் பலன் பாத்தீங்க அப்படின்னா கண் பார்வை கூர்மை அடையக்கூடிய முத்ரா. ஸோ இந்த லாக் பண்ணும் பொழுது எதிரெதிர் திசையில இழுக்கணும் கட்டவரில், சரிங்களா? உங்களுடைய லெஃப்ட் கையால ரைட்டு கட்டவரில் இழுக்கணும், ரைட்டால லெஃப்ட் கட்டவரில் எதிரெதிர் டைரக்ஷன்ல இழுக்கணும். இப்போ நல்லா ஒரு தடவை மூச்சை இழுத்துட்டு பிரீத் அவுட்ல அப்படியே பறக்கணும். ஸோ பிரீத் அவுட்ல மடக்கணும், பிரீத் இன் பண்ணிட்டு நேரம் நீட்டணும். ரொம்ப ஃபுல்லா மடக்கணும்னு அவசியம் கிடையாது. மேலோட்டமா ரெக்கையை மட்டும் அப்படியே மடக்குனா போறோம். இது கொக்கி போல கரெக்டா லாக் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த பயிற்சி பண்றதுனால நினைவாற்றல் அதிகரிக்கும், உடம்புல பிராண சக்தி அதிகரிக்கும், நம்மளுடைய உடலும் மனமும்
நம்மளுடைய உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும். குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ஹை ஆகும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. இதை வந்து 4 இடத்துல நான் அந்த பயிற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உடல்ல 4 பாகங்களில் முத்திரை செய்வதால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ், கிட்னி, வயிறு, லங்ஸ், ஹார்ட், இந்த 4 உறுப்பும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதோட கழிவு நீக்க மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இதனுடைய செயல்பாடும் சீராக இருக்கக்கூடிய முத்திரை. உடம்புல ரத்த ஓட்டம் சீராக பாயும். இந்த முத்திரையை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அடி வயிற்று பகுதியில வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சீரற்ற மாதவிலக்கு அந்த பிரச்சனை இருந்தா சரியாகும். அடி வயிறு வலி இருக்கும்போது பண்ணீங்க அப்படின்னா அந்த வலியும் சரியாகும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிராஸ்டேட் சுரப்பி வீக்கம், அந்த பிரச்சனைக்கு உள்ள வீரியத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். 2வது ஸ்டெப்ஸ் கரெக்டா தொப்புள்ள வச்சு செய்ய சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல வச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களும் சமநிலைப்படும். அதுக்கப்புறம் தொப்புளுக்கும் ஜெஸ்டுக்கும் மிடில்ல மேல் வயிறுல வச்சு செஞ்சீங்க அப்படின்னா, இந்த முத்திரை செஞ்சீங்க அப்படின்னா பசியின்மை, செரிமான பிரச்சனை சரியாகும். அடுத்தது நெஞ்சுக்கு நேரம் வச்சு இந்த பயிற்சி செய்யும் பொழுது குறைந்த ரத்த அழுத்தம், ஆஸ்மா பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். யாரு பண்ணக்கூடாதுன்னா கான்ட்ரா இண்டிகேஷன், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மட்டும் பயிற்சி செய்யக்கூடாது. சரிங்களா? ஓகே, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கருட முத்திரையில அடுத்த முத்திரை போயிடலாமா? தொடரலாம் ஐயா. ஓகே. அடுத்தது மிருகி முத்ரா. இந்த கருட முத்ரா மட்டும்தான் இப்படி வரும். ஒவ்வொரு முத்ராவும் நீங்க உங்களுடைய தொடை மேல வச்சுக்கணும். வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம், பத்மாசனத்துல உட்காரலாம், சித்தாசனத்துல உட்காரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மிருகி முத்ரான்றது வரையாடுன்னு சொல்றது. இந்த 2 விரலையும் சமநிலையில வச்சிருங்க. சமநிலையில வச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கோடு வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல கட்டை விரல் நுனியை கொண்டாந்து டச் பண்ணிடணும். வரையாடு மாதிரி தோற்றத்துல இருக்கிறதுனால மிருகினா வரையாடுன்னு அர்த்தம். தொடை மேல வச்சிடணும். ஒரு 3 மினிட்ஸ் டைம். மூச்சை மூலாதாரத்துல இருந்து சகசிராரம் கொண்டு வாங்க. தலை உச்சியில இருந்து சுவாசத்தை கீழே இருக்குங்க. மூச்சு காத்த உள்ள இழுக்கும் பொழுது இந்த கட்டவரல் நுனியால இந்த முதல் கோடுல ஒரு அழுத்தம் கொடுங்க. மூச்சை வெளியில விடும் பொழுது தொட்டுட்டு இருந்தா போதும். சரிங்களா? மூச்சை இழுக்கும் பொழுது கட்டவரல் நுனியால இந்த முதல் கோடுல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். பிரீத் அவுட் பண்ணும் பொழுது ஓகே. இது பற்களை பாதுகாக்கக்கூடிய முத்திரைன்னு சொல்றது. இத தலைவலி சரியாகும், பல்வலி சரியாகும், இதுல ஈறுவலி சரியாகும், சைனஸ் தொந்தரவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காக்கா வலிப்பு உள்ளவங்க ரெகுலரா பண்ணணும். இத எதிர்மறையான எண்ணங்கள் உடம்புல இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெகட்டிவா யார் யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ தேவையில்லாத எண்ணங்களை உள்ளர போட்டு வச்சிருக்கவங்க இந்த முத்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள்லாம் அகல ஆரம்பிச்சிடும். உடலும் மனமும் தூய்மையாகும், மனச்சோர்வு நீங்கும். சுவாசத்தை கீழே இருந்து மேல கொண்டு வாங்க, மேல இருந்து கீழே இருக்குங்க. சுவாசத்தை உள்ள இழுக்கும் பொழுது உங்களுடைய கட்டவரல் நுனியால அந்த முதல் கோடுல அழுத்தம் கொடுங்க. ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் பண்ணுங்க.
ரிலாக்ஸ். அடுத்த முத்திரை போலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எப்படி வைக்கணும் அப்படி தெரியலன்னா உடனே கேட்டுடுங்க. நீங்க தம்ஸ் அப் போட்டாச்சுன்னா அடுத்த முத்திராக்கு போயிடலாம். ஐயா வாழ்க வளமுடன். இது எப்படி நீங்க வச்சிருக்க மாதிரி போட்டோல காட்டிருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டா பண்ணணுமா இல்ல நம்ம தொடை மேல வச்சு மேல் நோக்கி தொட பண்ணணுமா? மேலதான் வைக்கணுமா? அது படம் தெரியறதுக்காக இப்படி எடுத்திருக்கோம். தொட மேலதான் மேல் நோக்கி இருக்கணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த முத்திரை போயிடலாம். பங்கச்சி முத்திரை பயிற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாக்குறீங்க. ஓகே, உங்களுடைய 2 மணிக்கட்டையும் இப்படி டச் பண்ணிருங்க. ஒரு அழுத்தம் கொடுங்க. சுண்டு விரல் பக்கம் சுண்டு விரல் டச் ஆயிடணும். கட்டவரல் பக்கம் கட்டவரல் டச் ஆயிடணும். இது கரெக்டா நெஞ்சுக்கு நேர வச்சுட்டு எல்லா விரலையும் நல்லா விரிக்கணும். யாருக்கு மன இறுக்கம் அதிகமா இருக்குதோ இந்த தாமரை வந்து விரியாது, அப்படி உள்ளர இப்படி சுருங்கி போயிருக்கும். மனம் இறுக்கம் உள்ளவங்களுக்கு இந்த விரல் விரியாது. என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டைட்டா இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா விரிக்கிறீங்களோ உங்க மனசும் விரிந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த விரிச்சதுக்கு அப்புறம் இந்த நடுவுல இருக்கிற 3 விரலை மட்டும் எதிரெதிர் திசையில இப்படி வச்சுக்கிறேங்க. இப்படி விரிச்சும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறது நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை இந்த மாதிரி வரல அப்படின்னா எல்லா விரலையும் விரிச்சு வச்சுக்கணும். 5 நிமிஷம் டைம் தரேன். 7:39 44 வரைக்கும் இந்த முத்ராவை அப்படியே வச்சுக்கணும். இப்போ மூச்சை இழுக்கும் பொழுது கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே. ஓகேங்களா? இங்க நீங்க இந்த இடத்துல அழுத்திக்கிட்டே தான் இருக்கணும். இந்த எதிர் நுனி அங்கங்க பார்த்துட்டே இருக்கணும். இப்படி வரல உங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா இப்படி விரிச்சு வச்சிருங்க, தவறு இல்லை. உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேங்க. ஆனா நெஞ்சுக்கு நேரம் இருக்கணும். இப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கணும், ஒரு பந்து பிடிக்கிற மாதிரி. ஓகேவா? கண்ணை மூடுங்க. அப்படியே மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. மேல இருந்து கீழ இருந்து மேல கொண்டு வரணும். மூச்சை தலை உச்சியில இருந்து கீழே இருக்குங்க. நேரம் ஆக 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 மன இறுக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த முத்ரா யார் ரெகுலரா பண்றவங்களுக்கு முகப்பொழிவு ஏற்படும், ஒரு தேஜஸ் கிடைக்கும். 10 நிமிஷம் இந்த முத்ராவை தொடர்ச்சியா பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய வாடிய முகமா இருந்தாலும் தாமரை போல் மலர ஆரம்பிச்சிடும் அந்த முகம். கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது பங்கஜ முத்ரா. நரம்பு மண்டலத்தை ஏற்கனவே சமான வாயு முத்ரா, பிராண முத்ரா இதெல்லாம் பலப்படுத்தும். அதோட இந்த பங்கஜ முத்ரா அதீத பலன் கொடுக்கக்கூடியது. காய்ச்சல் இருக்கும் பொழுது இந்த முத்ரா பண்ணீங்க அப்படின்னா காய்ச்சல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஃபீவர் இருக்கும் பொழுது வேர்த்து நல்லா கொட்டும். ஸோ அதெல்லாம் கண்கூடா நீங்க பார்க்கலாம். வயிற்றில் உள்ள கட்டிகளை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பங்கஜ முத்ரா யார் ஒருவர் ரெகுலரா பண்றாங்களோ முதுகு தண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. அதனாலதான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல 5 முத்திரைகள் பண்ண சொன்னேன். அதுல முக்கியமான முத்திரையா இந்த பங்கஜ முத்ராவும் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு முகத்துல ஒரு தேஜஸ் வேணும். வண்டிக்கு எப்படி மாட்டு வண்டிக்கு அச்சாணி எப்படி இம்பார்ட்டண்டோ நம்மளுடைய உடம்புக்கு முதுகு தண்டு தான் அச்சாணி. அந்த அச்சாணியை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த பங்கஜ முத்ரா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ முதுகு வலி கழுத்து வலி சரியாகும். மனதில் இருக்கிற எண்ணங்களை தூய்மை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 40 வயதுக்கு மேல் உள்ள அனைத்து ஆண் பெண் இருபாலரும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான முத்திரை. மணிக்கட்டு பகுதியை ஸ்ட்ரென்தன் படுத்தக்கூடியது. நம்மளுடைய இதயம் ஸ்ட்ரென்தன் ஆகும். 40 வயசுக்கு மேலதான் நெகட்டிவான எண்ணங்கள்லாம் உள்ள போகும். ஸோ பாசிட்டிவ்ன்றதே இருக்காது. இப்ப ஆள் மனசுல நல்ல எண்ணங்களை பதிவு பண்ணணும் அப்படின்னா பங்கஜ முத்ரா பண்ணணும். 3 நிமிஷம் பண்ணிருக்கீங்க. முத்ரா பண்ணும் போதே நல்ல எஃபெக்டா இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் பண்ணிடுங்க. 7:44 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஐயா ஒரே ஒரு விஷயம் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என்னோட குழந்தைக்கு வந்து ஃபீவர்.
சோ இத வந்து பண்ண சொன்னேன். பண்ண சொல்லி எப்பயுமே 3 days 4 days இருக்கிற ஃபீவர் வந்து உடனேவே கொஞ்ச நேரத்திலேயே வேர்த்து நல்ல பலன் கொடுத்தது. இது கண்கூடா நான் பார்த்தது. சோ அதனால ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். நன்றி அம்மா, நன்றி மேடம். ஆனா கரெக்டா பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் மன இருக்கோ அந்த விரல் விரியவே விரியாது. நீங்க அவங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். பரந்த மனசு உள்ளவங்களுக்கு விரல் நல்லா விரியும், அதையும் நீங்க உணரலாம். சும்மா இப்படி வைக்கிறதுல ஒரு கஷ்டம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தினமும் ஒரு 10 நிமிஷம் பண்ணியாச்சுன்னா போதுமே. நம்மளுடைய அச்சாணியை நம்ம பாதுகாக்கலாம், முதுகுத்தண்டு என்ற அச்சாணியை. முதுகுத்தண்டு திடமா இருந்த, ஏன்னா முதுகுத்தண்டுல தான் எல்லா விதமான அனைத்து நரம்புகளும் டிராவல் பண்ணி அங்கங்க பிரிஞ்சு போற ஒரு இடமா இருக்கிறது. ஸோ அந்த இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த பங்கஜ் முத்ரா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 minutes ஓவர், ரிலாக்ஸ் ஆயிடுங்க. அடுத்த முத்ரா போயிடலாம், வீர்டாக் முத்ரா. இது இன்னொரு பேர் தியான முத்ரான்னு சொல்றது. இது வந்து ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இடது கை கீழே இருக்கணும், பெண்கள் வந்து வலது கை மேல இருக்கணும், அப்படி வச்சுக்கணும். அதாவது அடிவயிறுல வைக்கணும், வச்சுக்கணும். ஆண்கள் பண்ணும்போது இடது கை கீழே வலது கை மேல இருக்கணும், இப்படி வச்சுக்கணும். 2 கட்டவரல் நுனி இங்க டச் ஆகும். சரிங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இது வந்து கரெக்டா வஜ்ராசனத்துல உட்கார்ந்தா நல்லா இருக்கும். முடியலைன்னா சமணம் போட்டு உட்காந்துக்கிறது. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சேர்ல கூட நீங்க உட்காந்துக்கலாம். அப்படியே கண்ணை மூடிட்டு சுவாசத்தை கீழே இருந்து மேல கொண்டு வாங்க, மேல இருந்து கீழே இறக்குங்க. ஆன்மீக சிந்தனைக்கு வீர்டாக் முத்ரா. உடலும் மனமும் அமைதியாகும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பஞ்சபூத சக்திகள் சமன்படும். இரத்த அழுத்தத்தை போக்கக்கூடியது. நம்மளுடைய இதயம் பலப்படுத்தும், இதயத்தை பலப்படுத்தும். இரத்த அழுத்தம் சரியாகும். பஞ்சபூத சக்திகள் சமநிலைப்படும். 2 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க. 7:45 47 வரைக்கும். உங்க எண்ணங்கள்லாம் முத்திரையின் மீது கவனம் இருக்கணும், சுவாசத்தின் மேல கவனம் இருக்கணும். ஸோ மூச்சை கீழே இருந்து மேல கொண்டு வாங்க, மேல இருந்து கீழே இருக்குங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. முதுகு கழுத்து நேரே இருக்கணும். கண்ணை திறக்க கூடாது. போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா எந்த கை எப்படி வைக்கணும் ரிலாக்ஸ். அடுத்த முத்ரா போயிடலாம், ஞான முத்ரா. இதுல எதுவும் குழப்பம் இல்லையே? ஓகே. அடுத்தது ஞான முத்ரான்றது இந்த ஃபர்ஸ்ட் 3 விரல் நேரம் வச்சிருங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனியை கட்டவரல் நுனி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க. இதுக்கு பேரு ஞான முத்ரா. அந்த படத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? தொட மேல வச்சுக்கணும். தொட மேல மேல் நோக்கி இருக்கணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். கண்ணை மூடிடுங்க. சுவாசத்தை கீழே இருந்து மேலே கொண்டு வாங்க, மேல இருந்து கீழே இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் தான், நிறைய முத்திரை பார்க்க முடியாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே பயிற்சி பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த ஏற்கனவே சொன்னது மாதிரி 5 முத்திரை இல்ல, பங்கஜ முத்ரா 1, ஞான முத்ரா 1 சொல்லியிருந்தோம். இந்த ஞான முத்ரா இரவு நேரத்துல பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஞான முத்ரா பண்ணீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். நல்ல ஆழ்ந்த தூக்கம், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இருக்காது.
யாராவது இந்த முத்ரா பண்ணிட்டு பலன் கிடைச்சா கிடைக்கலைனாலும், பலன் கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் நீங்க பதிவு சொல்லலாம். புத்தி கூர்மையை அதிகரிக்கக்கூடிய முத்ரா, தூக்கமின்மையை சரி செய்யும், நினைவாற்றலை அதிகரிக்கும், மூளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, கற்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியது, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய முத்ரா. உட்காந்துட்டு நீங்க பண்ண முடியல அப்படின்னா தூங்கும் போது அப்படியே மல்லாந்து படுத்துட்டு நீங்க ஞான முத்ராவில் அப்படியே சுவாசத்தை கவனிச்சுட்டே இருக்கலாம். ரிலாக்ஸ். அடுத்த முத்ரா போயிடலாம். மாதங்கி முத்ரா. இப்ப என்ன பண்ணுங்க, எல்லா விரலையும் இப்படி கோர்த்துருங்க. கோர்த்துட்டு எல்லா விரலையும் கோர்த்துட்டு இந்த சைடு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரல் கட்ட விரல் நுனி இந்த பக்கம் டச் ஆகும். இந்த சைடு காட்டுறேன், அதே மாதிரி இப்படி டச் ஆயிடும். இந்த நடுவுல இருக்கிற 2 மிடில் ஃபிங்கர் ஆகாய புதா இருக்கு பாத்தீங்களா, 2ஐயும் நேரம் நீட்டணும். 2 நடுவரலையும் நேரம் நீட்டிக்கணும். அவ்வளவுதான். அப்படியே வச்சுக்க வேண்டியதான். உள்ளங்கையில ஒரு அழுத்தம் இருக்கணும், எந்த கேப் இருக்கக்கூடாது, அழுத்திட்டே இருக்கணும். இந்த 4 விரல் இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, அங்கங்க நீங்க அழுத்திட்டே இருக்கணும். புறங்கை பக்கமா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கணும். இப்ப மூச்சை கீழே இருந்து மேல கொண்டு வாங்க, மேல இருந்து கீழே இருக்கணும். மூச்சை இழுக்கும் பொழுது என்ன பண்ணுங்க, ஒரு அழுத்தம் கொடுங்க. மூச்சை விடும்போது லேசா விட்டுருங்க. இது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முத்திரைன்னு சொல்லலாம். அவங்க ரெகுலரா பண்ணணும் முத்ரா. நீரிழிவை விரட்டக்கூடிய முத்ரா. கால் பிளாடர் ஸ்டோன், பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா அதையும் கரைச்சு வெளியில தள்ளிடும். மஞ்ச காமாலையையும் சரி செய்யக்கூடிய முத்ரா. இம்பார்ட்டண்டா நம்ம உடம்புல ஒரு 5 உறுப்பு இருக்கு. குடல், லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்பிளீன், கிட்னி. இந்த 5 உறுப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது மாதங்கி முத்ரா. யாரையாவது வசியம் செஞ்சு தன் வசமாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த முத்ரா பண்ணிக்கலாம். பிறரை வசமாக்கி கொள்ளும் தன்மையை உருவாக்கும். எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் தன்மை கிடைக்கும். முத்திரை தொடர்ந்து செய்து வர பேச்சுத்திறன், வாக்கு வல்லமை, நுட்பமான கலைகளை கற்கும் திறன், ஞாபக சக்தி, படிக்கும் திறன் ஆகியவற்றை பெறலாம். குறிப்பிட்ட வயது தாண்டியும் பூ பெய்யாத பெண்கள் இந்த முத்திரையை செஞ்சு வந்தாங்க அப்படின்னா பூ பெய்வார்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். ரொம்ப அற்புதமான முத்திரை. ஸோ வசியம் செய்யறதுக்கும் இந்த முத்திரை யூஸ் ஆகும். குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நினைச்சாலும் இந்த முத்திரையை செய்யலாம். பித்தப்பை கல் கரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் ரெகுலரா பண்ணணும் இந்த முத்ரா. காலை, மதியம், மாலை 3 வேளையும் செய்யலாம். அதோட சேர்த்து அவங்க வரண முத்ரா, சுமண முத்ரா, பிராண முத்ரா இந்த முதிரையெல்லாம் சேர்ந்து பண்ணணும். மாதங்கி முத்ரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2 நிமிஷத்துக்கு பண்ணுங்க இந்த முத்ராவை. ரிலாக்ஸ். அடுத்த முத்ரா போயிடலாம். கை விரல்கள்ல செய்யற முத்திரைகள் வந்து உடம்புல இருக்கிற பாதி வியாதியை சரி செய்யும். இது வந்து ஹஸ்த முத்திரைன்னு சொல்றது. அடுத்தது மனமுத்திரைன்னு இன்னொன்னு இருக்கு. இந்த கழுத்துக்கு மேல உள்ள உறுப்பதை மனமுத்திரைன்னு சொல்றது. இது வந்து 50% நோய்களை சரி செய்யும். அதனாலதான் உங்களுக்கு இந்த மேடம் இப்ப சண்முகி முத்ராவா அஸ்வினி முத்ராவா மேடம்?
அஸ்வினி முத்ரா சார். அஸ்வினி முத்ரா. ஓகே ஓகே. இது வந்து மூலாதார சக்கரத்தோட தொடர்புடையது. ஓகே, அந்த இதுக்கு வரும்போது அஸ்வினி முத்ரா இது இருக்குங்களா? சண்முகி முத்ரா இருக்கா? அடுத்தது வருதோ? ஆமா மாஸ்டர், சண்முகி முத்ரா ஓகே நெக்ஸ்ட். ஓகே 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 மேடம். ஓகே, இப்போ அஸ்வினி முத்ராக்கு போயிடலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்ணை மூடுங்க, நிமிர்ந்து உட்காருங்க, சுவாசத்தை கவனிங்க. இந்த தானா உள்ள போயிட்டு வருது இல்ல காத்து, அதை கவனிங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மலத்வாரம் இருக்குல்ல, அந்த இடத்த மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஆனஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த கவனிங்க. அந்த இடத்த அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க எண்ணத்தால. இப்போ உங்களுடைய ஆசன வாயை மெதுவா அப்படியே சுருக்கி சுருக்கி விடுங்க. நீங்க இந்த அஸ்வினின்றது குதிரைன்னு அர்த்தம். குதிரை மாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது அதனுடைய ஆசன வாயை என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில வந்து அப்படியே சுருக்கி சுருக்கி விடும், கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆசன வாயை அப்படியே மெதுவா சுருக்கி உள்ள இழுத்து வெளியில விட்டுறணும். அந்த இடத்த மட்டும் உங்களால கவனிக்க முடிகிறதா, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த பயிற்சியை நம்ம 2 விதத்துல பண்ணணும். ஒண்ணு பாகிய கும்பகா, இல்லைன்னா அந்தர் கும்பகா, இல்லைன்னா கும்பகம் இல்லாமலும் இந்த பயிற்சி பண்ணலாம். ஸோ 3 விதமா பண்ணலாம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதும் அஸ்வினி முத்ரா தான். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாசத்தை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அஸ்வினி முத்ரான ஆனஸ் லாக் பண்றது, ஆனஸ் லாக். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது ஆசனவாயும் சேர்த்து இழுத்து லாக் பண்ணி ஒரு 10 செகண்ட் அப்படியே அந்தர் கும்பகம் பண்ணணும். இந்த கும்பகம் பண்றதுனால நம்மளுடைய சுவாசம் நின்று போயிடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. யார் ஒருத்தரும் கும்பகம் பண்ணி உயிர் போக வைக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. கும்பகம் பண்ணி மூச்சு போனதா சரித்திரம் கிடையாது. அப்போ மூச்சை இழுத்து லாக் பண்ணி 10ல இருந்து உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு வரைக்கும் கும்பகம் பண்ணணும். எடுத்த உடனே நீங்க ஹையஸ்டா போக வேண்டாம். நான் 120 செகண்ட் கும்பகம் பண்ணுவேன். உங்களுக்கு 5 செகண்ட் தான் முடியறதா, 5 செகண்ட் நிறுத்திட்டு மூச்சை விட்டுட்டு ஆனஸ் லாக்ல ரிலீஸ் பண்ணிடுங்க. மூச்சை இழுக்கணும், ஆனஸ் லாக் பண்ணணும், 10 செகண்ட் நிறுத்துங்க. அதுக்கப்புறம் மெதுவா சுவாசத்தை விடும் பொழுது ஆனஸ் லாக் விட்டணும். சரிங்களா? இப்ப பயிற்சி பண்ணலாம். கை சின்முத்ரா வைங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சித்தாசனத்துல உட்காரணும். இருக்குதுலேயே பெஸ்ட் அதுதான். இந்த பயிற்சிக்கு சித்தாசனம், ஆண்களுக்கு வந்து சித்தாசனம், பெண்கள் சித்த யோனியாசனம். பெண்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கால் லெஃப்ட் காலை மடக்கி உங்களுடைய அந்த பெண் உறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கணும். அதுக்கு மேல இன்னொரு கால், ஃபர்ஸ்ட் இடது கால், அதுக்கு மேல வலது காலை தூக்கி வச்சிருங்க. சரிங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காரணும். கை சின்முத்திரை வச்சிருங்க. மூச்சை இழுத்துட்டே ஆனஸ் லாக் பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே நிறுத்துங்க. 1 2 ஆசனமா இழுத்து பிடிச்சுக்கணும். 3 4 5 6 7 8 9 10. மூச்சை விட்டுட்டே உங்களுடைய ஆசனவாயை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க ஆசனவாயை சுருக்கும் பொழுது அதை சுத்தி இருக்கிற அந்த சதை பகுதியும் சேர்த்துதான் நீங்க சமநிலையில மேல தூக்கணும். ஓகேவா? ஆனஸ்ல ஏதாவது புண்ணு இருந்தா பண்றதுக்கு சிரமமா இருக்கும். பௌத்திரம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது இந்த பயிற்சியை. திரும்ப ஒரு முறை மூச்சை இழுங்க, ஆனஸ் லாக் பண்ணிட்டு 10 செகண்ட் அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா விட்டுறணும். ஸோ இது பாக்கிய கும்பகத்திலையும் பண்ணலாம், அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ மூச்சை இழுங்க, மூச்சை வெளியில விட்டுருங்க, சுவாசத்தை வெளியவே நிறுத்தி வைங்க. இப்போ ஆனஸ் லாக் பண்ணுங்க. ஆனஸ் லாக் பண்ணி நல்லா மேல தூக்கி இழுத்து போடுங்க. சுவாசிக்க கூடாது, சுவாசத்தை வெளியே நிறுத்தி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது மாதிரி 10 முறை பண்ணணும்.
நீங்க எதை பண்ணாலும் ஓகே. பாகி கும்பகத்துல ஒரு நாள் பண்ணுங்க, இன்னொரு நாள் வந்து அந்தர் கும்பகத்துல பண்ணுங்க. கும்பகம் பண்றது சிரமமா இருக்கிறத நார்மலாவே பண்ணிக்கிறங்க. ஆனஸ் லாக் பண்ணிட்டு மெதுவா விட்டுடுங்க. ஓகேங்களா? கும்பகம் இல்லாமலும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பயிற்சி பண்ணிட்டு நீங்க அப்படியே உங்களுடைய கவனம் எல்லாம் கண்ணை மூடிட்டு ஆசன வாயை சுருக்கணும், விடணும். அதை மட்டும் அப்படியே கண்ணை மூடிட்டு கவனிச்சுட்டே வாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இது வந்து ஆசன வாயின் தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி. மூல வியாதி வரவே வராது பயிற்சி செய்யறவங்களுக்கு. மலச்சிக்கலை சரி செய்யும், பிரம்மச்சரியம் பாதுகாக்கக்கூடிய முத்திரை, நீர்த்து போன விந்துநாதத்தை கெட்டிப்பட வைக்கக்கூடியது இந்த அஸ்வினி முத்ரா. புதவாய் இடப்பெயர்ச்சி, கர்ப்பப்பை இடப்பெயர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, கர்ப்பப்பை இடம் மாறி இருக்கு அப்படின்னா இதுல ஒரு ஆசனம் சேர்த்து பண்ணணும். விபரீத கரணி இல்லைன்னா சர்வாங்காசனம்னு ஒரு பயிற்சி இருக்கு. அதோட சேர்த்து இந்த அஸ்வினி முத்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த இதை சரி செய்யலாம். ஆன்மீக ஆற்றலை எழுப்பக்கூடியது. ஓகே, அடுத்த முத்ரா போயிடலாமா? இப்போ மன முத்ராவுக்கு வந்துடலாம். இந்த முத்ரா வந்து ஆதார முத்ரா. இப்ப பண்ணது வந்து ஆதார முத்ரா, அஸ்வினி முத்ரா. சண்முகி முத்ரா, மன முத்ரான்றது தலைக்கு மேல செய்யக்கூடிய பயிற்சி எல்லாமே மன முத்ரான்னு சொல்றது. பண்ணது உடம்ப சரி செய்யும், இது வந்து மனசை சரி செய்யும். சண்முகின்றது 7 துவாரங்களை மூடுறது. 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, 1 வாய். 2, 4, 6, 7. ஒரு சில இடத்துல 6 துவாரம் சொல்லுவாங்க. இந்த மூக்கு 2ஐயும் ஒன்றாக கணக்கெடுத்துக்குவாங்க. இந்த பயிற்சி 2 விதமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கட்டை விரல் காது மடலை மூடிடணும். ஓகேங்களா? ஆள்காட்டி விரல் கண்ணை மூடணும். கண்ணை தொட்டா போதும், அழுத்தக்கூடாது. உடைய மிடில் ஃபிங்கர் மூக்க மூடணும். மூக்கன்றது கீழே கிடையாது. இந்த இடம் நம்ம நாடி சுத்தி பயிற்சி பண்ணும் பொழுது நாசியை க்ளோஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, இந்த இடத்த மூடுறதுக்காக இந்த மிடில் ஃபிங்கர். உங்களுடைய மோதிர விரல் உதடுக்கு மேல் உதடுக்கு மேலையும், சுண்டு விரல் கீழ் உதடுக்கு கீழையும் இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை இழுத்துட்டு, இதுல எந்த சத்தமும் நீங்க கொடுக்க வேண்டாம். மூச்சை இழுக்கிறீங்க, இத லேசா ஓபன் பண்ணிட்டு 2 நாசி வழியா மெதுவா வெளியில விடணும். இப்ப மூச்சை இழுங்க. இப்ப இழுத்ததுக்கு அப்புறம் அந்தர் கும்பக பண்ணணும். மூச்சு அடக்கணும். எவ்வளவு நேரம் மூச்சு அடக்கணும்? உங்களுடைய சௌகரியம். மூச்சு அடக்காமையும் பண்ணலாம். 10 செகண்ட்ல இருந்து நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணுமானு மூச்சு அடக்கி வச்சுக்கலாம். உங்களுடைய சௌகரியம். மூச்சு இழுக்கிறது சீரான நிலையா இருக்கணும். மூச்சு அடக்கணும் முடிந்த அளவு. அதுக்கப்புறம் மெதுவா வெளியிட வரணும். 1:2. அதாவது திருமூலர் சொல்லுவார்ல, ஏறுதல் பூரகம் 2 வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64 அதில், ஊறுதல் 32 ரேஷகம், மாறுதல் ஒன்றின் கண்வஞ்சகம் ஆமே. இப்போ 4 ஒரு பங்கு காத்தெடுத்து 4 பங்கு நிறுத்தி 2 பங்கு வெளியில விடணும். ஸோ கும்பகம் பண்ணலான்றத அந்த காலத்திலேயே திருமூலர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ 4 செகண்ட் மூச்சை இழுக்கணும். நீங்க 16 செகண்ட் மூச்சு அடக்கிட்டு 2 நாசி வழியா 8 செகண்டுக்கு வெளியில விடுங்க. 1:4:2 சமநிலை. ஓகே, பயிற்சி பண்ணலாமா? ஒரு 3 நிமிஷம் டைம் தரேன். 8:2 8:5 வரைக்கும் இந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். 3 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, கையை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுட்டே இருக்கணும். தலையில இருக்கிற எல்லா உறுப்பையும் நீங்க கவனிச்சுட்டே வரணும். ஓகேங்களா? இப்ப பயிற்சி போயிடலாம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இதுக்கு சித்தாசனமும் பெஸ்டா இருக்கும். சித்தாசன், சித்த யோனியாசனா. பெண்கள் சித்த யோனியும், ஆண்கள் சித்தாசனம் பண்ணுங்க.
ரிலாக்ஸ். இதுல நீங்க பிராமரி பிராணாயாமமும் சேர்த்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த மூச்சை அடக்கும் பொழுது உங்க அந்த மனசுல சத்தங்கள் நிறைய கேட்கும். மேகக்கூட்ட சத்தம், வீணையோட சத்தம், எந்த சத்தம் கேட்குதோ எல்லாத்தையுமே நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கவனிச்சுட்டே நீங்க வரலாம். அதுக்கப்புறம் கும்பகம் இல்லாம நீங்க வெறுமனை வச்சுட்டு கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா 2 விதமான சத்தங்கள் கேட்கும். அது என்னன்னு நீங்க தான் உணரணும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நாளே வருமானா வராது. ஏதோ இது பண்ணி அதை பண்ணி இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மைண்ட் அப்படியே ரிலாக்ஸா இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா, அப்படியே தியான நிலைக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அப்போ இஎன்டி சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த சண்முகி முத்ரா பண்ணீங்க அப்படின்னா சரியாயிடும். கண்ணு, காது, மூக்கு இவைகள்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை சரி செய்யும். வெர்டிகோ பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் சரி செய்யும். பிரத்யாகார புலனடக்க நிலையை உருவாக்கக்கூடியது. முக மலர்ச்சி உண்டாக்கக்கூடிய முத்திரை. ரத்த அழுத்தம் வரவே வராது. இந்த பயிற்சி பண்றவங்களுக்கு ரத்த அழுத்தம் வராது. இருந்ததுன்னா சரியா போயிடும். மூளைக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயக்கூடியது. மூளை செல்கள்லாம் சிறப்பாக இயங்கும். ஞாபகத்திறன் அதிகரிக்கும். இதய துடிப்பு சீராகும். படபடப்பு இருந்தாலும் அதுவும் சரியா போயிடும். இதயம் நல்லா இயங்கும். இந்த பயிற்சி பண்றவங்களுக்கு கோபம் வராது. இந்த முத்திரையெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும், ஏதாவது இருந்தா கேட்டுடுங்க. எப்படி மூச்சை இழுக்கணும், இல்ல மூச்சை அடக்குறது எப்படின்னு தெரியல அப்படின்னா கேட்டுக்கிறோம். சுவாசிக்கிறது நீங்க இதை பாருங்க, இங்க லாக் பண்ணிடணும். மூச்சு அடக்கும் போது இந்த இடத்துல லாக் பண்ணணும். ப்ரீத் அவுட் பண்ணும் பொழுது இந்த இடத்த நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா காத்து போகும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வைக்க சொன்னேன். ஓகேங்களா? இதுல எதுவும் சந்தேகம் இல்லையா? அடுத்த முத்திரை போயிடலாமா? அடுத்த முத்திரை போயிடலாம். அபான வாயு முத்ரா. ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய தம் ஃபிங்கரால காது மடலை மூடிடணும். ஆள்காட்டி விரல் கண்ணை அழுத்தாம மேலோட்டமா தொட்டுட்டு இருந்தா போதும், கண்ணு மூடிதான் இருக்கணும். மிடில் ஃபிங்கர் கரெக்டா இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு போன் ஒண்ணு வளைவா இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வச்சிருக்கேன். உங்களுடைய ரிங் ஃபிங்கர் உங்களுடைய உதடு இருக்கு பாத்தீங்களா, மேல் உதடு மேலையும் சுண்டு விரல் கீழ் உதடு கீழே வச்சிடணும். மூச்சை இழுக்கும் போது மட்டும் இந்த மிடில் ஃபிங்கர் ஓபன் பண்ணிட்டு காத்து இழுங்க. மூச்சை அடக்கி வைக்கும் பொழுது இது லாக் பண்ணிடும். உங்களால எவ்வளவு நேரம் மூச்சு அடக்க முடியுமோ மூச்சு அடைக்கணும். இந்த மூச்சு அடக்கிற நேரத்துல உள்ளர என்ன நடக்கிறது அப்படின்றத நீங்க கவனிக்கணும். என்ன சத்தம் கேட்கறது அதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்படிதான் இந்த பயிற்சி பண்ணணும். கிளியர்? ஓகே, அடுத்த முத்திரை போயிடலாம். அபான வாயு முத்ரா. ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்ரா. பயிற்சி பண்ணிட்டு நீங்க முத்திரை கேட்டுக்கலாம். உங்களுடைய ஆள்காட்டி விரல், நன்றி மேடம், கட்டவர்களுடைய 3வது கோடுல மிடில் பகுதியில வச்சிடணும். ஆள்காட்டி விரல் கட்டவர்களுடைய இது ஃபர்ஸ்ட் கோடு, 2வது கோடு, 3வது கோடுல இங்க வச்சுட்டேன். அடுத்த 2 விரலை மடக்கி இந்த கட்டவரல் நுனிய இந்த 2 விரல் நுனியோட இப்படி டச் பண்ணிடணும். இந்த சுண்டு விரல் மட்டும் இப்படி தனியா நீட்டிட்டு இருக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஒரு முறை பாத்துக்கிறேங்க. சமமா இருக்கிறது. இங்க எங்கேயும் நான் நகத்தெல்லாம் பிடிக்கல, உள்ளரையும் வைக்கல, நுனியில தான் வைக்கிறேன். இந்த இப்படி கூம்பு மாதிரி வைக்கிறது இதெல்லாம் தவறானது. கரெக்டா நுனி தான் தொடரும். சுண்டு விரல் தனியா இருக்கணும், இங்க ஒட்டக்கூடாது, இதோட ஒட்டக்கூடாது, தனியா இப்படி பிரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? 2 விரலையும் அப்படி வச்சிருங்க, 2 கையிலையும் இப்படி வச்சிருங்க, தொட மேல வச்சிருங்க, நிமிர்ந்து உட்காரணும். வஜ்ராசனம் பெஸ்ட் இந்த இதுக்கு. 2 நிமிஷம் பண்ணலாமா பயிற்சியா? ஓகே, நிமிர்ந்து உட்காருங்க.
இது வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய முத்திரைன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, சொல்லலாம் இல்லை, சொல்லணும். இதயத்தை தான் பாதுகாக்கும். யாரு ஒருத்தருக்கு அட்டாக் வந்துடுச்சோ அவர் கையில இந்த முத்ரா இருந்ததுன்னா இதயம் கொலாப்ஸ் ஆகாம அது வாடுக்கு பம்ப் பண்ணிட்டே இருக்கும். இதயம் நிக்கவே, இந்த முத்ரா கையில யார்கிட்ட இருக்கோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா உடனே இந்த முத்ரா பண்ணியாச்சு அப்படின்னா அவருடைய ஹார்ட் நிக்கவே நிக்காது. ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும், மருத்துவரை பாக்குற வரைக்கும், இல்ல ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுதும் இந்த முத்ரா கையில இருந்தது அப்படின்னா இதயம் மட்டும் ஸ்டாப் ஆகாது, நான் ஸ்டாப்பா அப்படியே போயிட்டே இருக்கும். இதயம் பம்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதயத்தை பம்ப் பண்ண வைக்கக்கூடியது இந்த அபான வாயு முத்ரா. நெஞ்சு வலி, வாயு பிடிப்பு, நெஞ்செரிச்சல், நெஞ்சு குத்துது போன்றவை எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது. நாள்பட்ட உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10 வருஷமா நான் ஹை பிபிக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த முத்ராவை டெய்லி பண்ணணும். நாள்பட்ட ஹை பிபிக்கு அற்புதமா வேலை செய்யக்கூடியது இந்த அபான வாயு முத்ரா. சிறுநீர் சரியா போகாம இருந்தாலும் அதுவும் சரியாகும். சிறுநீர் சரியா போகல அப்படின்னா இது சரியாகும். படபடப்பா இருக்கும், படபடப்பு இருந்தாலும் அதுவும் சரியாகும். இரத்த குழாய் அடைப்பை சரி செய்யக்கூடியது. பல்வலி, குதிகால் வலி, மூட்டுகள்ல குத்துவது போன்ற வலி, கெண்டைக்கால் தசை இறக்கம் இதெல்லாமே சரி செய்யும். மன அழுத்தம் குறையும். பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முத்ரா. ஸோ இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான முத்ரா அபான வாயு முத்ரா. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கிறேங்க. தெரியாதவங்க மட்டும் ஏதாவது குழம்புது அப்படின்னா சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போட்டுருங்க. ரிலாக்ஸ். ஓகே, அடுத்த முத்ரா போயிடலாம். முடிச்சு முத்ரா. முக்கியமான முத்ரா அபான வாயு முத்ரா, ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இதுவும் இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. இதயம் காக்க அபான வாயு முத்ரா, முடிச்சு முத்ரா. இந்த முத்ரா வந்து உங்களுடைய ரைட் கை இப்படி வச்சிருங்க. உங்களுடைய லெஃப்ட் கை என்ன பண்ணணும்னா உங்களுடைய இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய 3வது கோடு, இந்த கட்டை விரல் இங்க ஜாயிண்ட் ஆகுதுல்ல, இதோடைய மிடில் பகுதியில இந்த கட்டை விரல் இப்படி வச்சிருங்க. அப்படியே வச்சு இதை கிராஸ் பண்ணிருங்க. பெருக்கர் குறி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு பெருக்கர் குறி மாதிரி இருக்கா. ஸோ இந்த கீழே இருக்கிறது ரைட், மேல இருக்கிறது ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட். இதை அப்படியே கிராஸ் பண்ணிடுங்க. இந்த கிராஸ் பண்ணதை அப்படியே இந்த 4 விரலால மூடிடுங்க. மூடிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த மூடின விரல் இருக்கு பாத்தீங்களா, 4 விரல், அது நகம் தெரியாம இந்த லெஃப்ட் கையால அப்படியே க்ளோஸ் பண்ணணும். இங்க ஒரு ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே இப்படி மூடிடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான முத்திரை. மூடினதுக்கு அப்புறம் ரைட் தொடையில வச்சிருங்க. தெரியலன்னா ஒரு தடவை கேட்டுக்கிறீங்க, திரும்ப ஒரு முறை. இந்த ரைட் கை இப்படி வாங்குற மாதிரி வச்சுட்டேன். என்னுடைய லெஃப்ட் கையை ஆசீர்வதிக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டேன். அதை அப்படியே கிராஸ் பண்ணிடுறேன். கிராஸ் பண்ணிட்டு எதை கிராஸ் பண்ணிருக்கணும் அந்த லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் கை இருக்கு பாத்தீங்களா, நகம் தெரியாம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த 4 விரல் சேர்ந்து இருக்கணும். ஓகேவா? ரைட் தொடையில வச்சிடணும். நல்லா நிமிர்ந்து உட்காரணும். இப்ப 8, 13 3 நிமிஷத்துல இதயம் துடிக்கிறது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இதயம் எப்படி பம்ப் பண்ணுதோ அதே மாதிரி உங்க கையில தெரியும். தெரிஞ்சவங்க மட்டும் தம்ஸ் அப் பண்ணணும். ஆனா கரெக்டா வச்சிருந்தா தெரியும். ஓகேங்களா? இப்பையில இருந்து ஸ்டார்ட். 8, 14, 17 வரைக்கும் அப்படியே வச்சுக்கிறேங்க. இதயம் துடிப்பது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய முத்ரா முடிச்சு முத்ரா. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க. இப்போ சுவாசத்தை கீழே இருந்து மேல கொண்டு வர வேணாம். மூச்சு காத்த கவனிச்சுட்டு முத்ராவை கவனிங்க. சுவாசத்தை கவனிச்சுட்டு முத்ராவை கவனிங்க. மற்றவங்களாம் மீட் போட்டுக்கிறேங்க. கரெக்டா 180வது செகண்ட்ல இதயம் துடிப்பது போல் தெரியணும். கரெக்டா பண்ணியிருந்தா தெரியும். இல்லைன்னா அடுத்த முறை இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கிறேங்க.
தெரிஞ்சவங்க மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க தம்ஸ் அப் பண்ணிக்கலாம், தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த விரலை பிரிக்கவே முடியாது, அப்படியே லாக் ஆயிருக்கும். One minute over, again 2 minutes. இன்னொரு 120 செகண்ட்ல உங்களுக்கு துடிப்பு தெரியும், இதயத்தின் துடிப்பை நீங்கள் உணரலாம். ஒருத்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு போட்டிருக்காங்க 3 நிமிஷம் வர்றதுக்கு முன்னாடியே. சுவாசத்தை கவனிங்க, முத்திரையை கவனிங்க. ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 1 நிமிஷம். ஸோ இது பேருக்கு 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது, இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பை சீர் செய்யக்கூடிய முத்ரா, இரத்த அழுத்தத்தையும் சமன் செய்யும், படபடப்பு குறையும், மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய முத்ரா. ஸோ 3 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கா 50 பேர்ல? 3 minutes ஓவர். ஐயா வாழ்க வளமுடன். கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாங்களா ஐயா? இல்ல அடுத்த சரிங்கம்மா, அடுத்த வகுப்புல அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணலாம். சரிங்கம்மா. ஓகேங்க. கொஸ்டின் ஆன்சர் இன்னொரு நாளைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமாங்க ஐயா, அடுத்த வாரம் 8:30 மணிக்கு வரைதானம்மா? அடுத்த வாரம் ஒரு நாள் கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்க. ஏன்னா கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பிச்சு அது தொடரும், லேட் ஆயிடும். சரிங்கம்மா. இன்னுமே நீங்க இன்னும் முதிரைகள் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அடுத்த தடவை முதிரைகள் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு கொஸ்டின் ஆன்சர் நிறைய வச்சுக்கலாங்க ஐயா. சரிங்கம்மா. நல்லதுங்க ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளம். ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதா? கோயம்புத்தூர் ஐயா, இந்த உங்களுடைய ரைட் கை இப்படி வைங்க, லெஃப்ட் கை என்ன மாதிரி வைங்க, வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வைங்க. உங்களுடைய அந்த லெஃப்ட் கட்டை வரல என்ன பண்ணுங்க, ரைட் கட்டை வரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி வச்சிருங்க. வச்சுட்டீங்களா? அதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க. மேல இருக்கிற கட்டை வரலால அப்படி கிராஸ் பண்ணுங்க. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. எஸ், இல்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் மேல இருக்க கை இந்த நகம் தெரியாம இப்படி மூடிடணும். ஓகே, கட்டவரல் இன்னும் சரியா வைக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க. ஸோ 6 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ராமமூர்த்தி சார், இதய துடிப்புன்னா நார்மலா அந்த நம்மளுடைய நாடியில இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி தான் தெரியுதே தவிர
ஹார்ட் இன்னும் பம்ப் கொஞ்சம் பண்ற நேரம் மாதிரி. டைம் எடுத்தா பம்ப் பண்ற மாதிரி தெரியணுமா? தெரியும். தேங்க்யூ நீங்க கரெக்டா முத்திரைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டா தெரிய ஆரம்பிச்சிடும். நன்றி சார். நன்றி அம்மா. ஓகே, அடுத்த முத்ரா போயிடலாம். கேச்சாரி முத்ரா. ரமேஷ் சார் சூப்பர். அடுத்த முத்ரா போயிடலாம். கேச்சாரி முத்ரா. வாயை நல்லா திறந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தரக்கூடாது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு திறந்துட்டு உங்களுடைய நாக்கு நுனி மேல் அன்னத்தை தொடணும். இன்னும் முடிஞ்சா உள்நாக்கு தொடலாம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டும் திறந்தா போதும். சரிங்களா? திறந்துட்டு இந்த நுனி எவ்வளவு தூரம் தொட முடியுமோ அவ்வளவு தூரம் தொட்டீங்க. கழுத்து லேசா சாய்ச்சிடணும். கண்ணை மூடிட்டு புருவமத்தி பார்க்கணும். கண்ணை மூடிட்டு புருவமத்தி பார்க்கணும். புருவமத்தி பார்க்க முடியல அப்படியே மேல சீலிங் பார்த்துருங்க. கண்ணை மூடிட்டு புருவமத்தி பார்க்கறது ரொம்ப சிறப்பு. கை சின்முத்திரா வச்சுக்கிறேங்க. தொட மேல சின்முத்திரா வச்சுருங்க. வாயை தரங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கிறீங்களா? ஒரு 2 மினிட்ஸ். ஏதாவது கசப்பு சுவை தெரிந்தா மட்டும் துப்பிடுங்க. 30 செகண்ட் ஓவர். நாக்குல புண்ணு இருந்தா பண்ண வேண்டாம். பசி தாகம் போன்ற உணர்வினை கட்டுப்படுத்தும். இந்த பயிற்சி பண்றவங்க பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு மரணத்தை கூட தள்ளி போடலாம். மரணம் அவ்வளவு சீக்கிரம் வராது. மன அமைதியை தரக்கூடியது. குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்யும். இந்த கேச்சாரி முத்ரா அளவுக்கு அதிகமா பண்ணியாச்சு அப்படின்னா பற்றற்ற நிலை, அந்த நிலைக்கு போயிடலாம். எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திவிடும். கடைசி காலகட்டத்துல பயன்படுத்திக்கலாம். பற்றற்ற நிலை வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயிற்சி பண்றவங்களுக்கு பசி தாகம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஜீவ சமாதி பண்றவங்க எல்லாரும் இந்த முத்ரா பண்ணிக்குவாங்க. கசப்பு சுவை தெரிந்தா மட்டும் துப்பிடணும். இனிப்பு தெரிஞ்சதுன்னா அது அமுத சுவை விளங்கலாம். ரிலாக்ஸ். இன்னும் ஒரே ஒரு முத்ரா மட்டும் பார்த்தலாமா? காக்கி முத்ரா. ஏன்னா 50% பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது மனமுத்ரான்னு சொல்லிட்டோம். தலையில செய்யக்கூடிய பயிற்சி. அடுத்தது காக்கி முத்ரா. உங்க 2 கண்ணால மூக்கு நுனி பார்க்கணும். லென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பண்ண வேண்டாம். லோ பிபி இருக்கிறவங்களும் பண்ணக்கூடாது. குறைந்த ரத்த அழுத்தம் இருந்தா பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கண்ணால மூக்கு நுனி இப்படி பாருங்க. அதுக்கப்புறம் வாயை குமிச்சு வச்சுட்டு அது வழியா காத்த உரியணும். நம்ம சீத்தளி சீத்காரி சதந்தா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி காத்த விழுங்கிட்டு, அதாவது உரியணும். காத்த உறிஞ்சு உதட மூடி மூக்கு வழியா வெளியில விடணும். ஒரு தடவை பாருங்க. இந்த மாதிரி ஒரு 3ல இருந்து 5 ரவுண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வலுவிழந்த கண் இருந்தா அவங்க பண்ண வேண்டாம். ஸ்ட்ரென்த் இல்ல, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பயிற்சி பண்ணாதீங்க. காத்த மெதுவா வாய் வழியா காத்த உரியணும். உறிஞ்சதுக்கு அப்புறம் உதட மூடி மூக்கு வழியா வெளியில விடணும். ஒருவேளை டைரக்டா உங்களால மூக்கு நுனி பார்க்க முடியலன்னா
இந்த ஆள்காட்டி விரலை நேரம் நீட்டுங்க. ஏதாவது ஒரு விரல் நீட்டிட்டு அதை அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே கிட்ட கொண்டு வந்துட்டு மூக்கு நுனி டச் பண்ணிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. அதே இடத்துக்கு வந்துடுற கண்ணை நல்ல கண்ணை திறந்து இப்படி பார்க்கணும். இந்த பயிற்சி பண்றதுனால கண் பார்வை நல்லா தெரியும், செரிமானம் நல்லா நடக்கும், ரத்தத்தை தூய்மை அடைய செய்யும், உயர் ரத்த அழுத்தம் குறையும், ஜீரண உறுப்புகள் அதன் சார்ந்த சுரப்பிகள் சிறப்பாக இயங்கும், நம்மளுடைய உடலையும் மனதையும் குளிர செய்யக்கூடிய பயிற்சி. நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்தா பண்ணக்கூடாது. இந்த பயிற்சி செய்யறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? மூக்கு நுனி பார்க்கணும், வாய குமிச்சு வச்சுட்டு அதை வெளியே காத்த உறிஞ்சு மூக்கு வழியா காத்த வெளியில விடணும். அடுத்த முத்ரா போயிடலாம். மேவோ முத்ரா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைய பேர் லீவ் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் சரிங்கம்மா. கண்டிப்பா. ஓகேங்கம்மா. ஓகே. க்ளோசிங் பிரேயர் மட்டும் பண்ணிக்கலாமா? ஆமாங்க. ஓகே. ஓம்காரம் ஒரு தடவை மட்டும் பண்ணிடலாம். இன்ஹேல். योगेन सिद्धस्य पदने वाचां मलं शरीरस्य वैद्यकेन यो बाहरोत्तं प्रवरमुनिना पतञ्जलिं प्राञ्जलिरानदोऽस्मि। ॐ शान्ति शान्ति शान्ति. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். தேங்க்யூ மேடம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரையிலும் நமக்கு சிறப்பாக அனைத்து முத்திரைகள் டீட்டெயில் அப்புறம் சொல்லிடுறேன். முதல்ல ஐயாவை வாழ்த்திடுவோம். மிகச் சிறப்பாக நமக்கு செயல்முறை விளக்கத்துடன் தெல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து நல்லபடியாக புரிய வைத்த நமக்கு யோகாச்சாரியா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு மேன்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் எப்பொழுதும் துணை நின்று வழி நடத்தி செல்லட்டும். இந்த நிகழ்விலே பங்கேற்ற அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அனைத்து மக்களும் இறை உணர்வும் அறநெறியும் பெற்று வாழ்க வளமுடன். அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நிறைவானதொரு வகுப்பு. நேரம் ஆனதுல கொஞ்சம் நிறைய பேர் லீவ் ஆயிட்டாங்க, அதனாலதான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்க சொன்னேன். அடுத்த வாரம் நிச்சயமா நீங்க உங்களுடைய டேட் வேகன்ட் இருந்தா எங்களுக்கு கொடுங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு கொஸ்டின் ஆன்சர் நிறைய வச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது. அத்தனை நமக்கு என்ன சொல்ற, உடல் முழுவதுமே ஆரோக்கியம் பெறக்கூடிய அத்தனை பயிற்சியிலும் நம் கை விரல் நுனியில் வைத்திருக்கிறோம். இதுல உணவு முறையும் நீங்க கொஞ்சம் செஞ்சீங்கன்னா, நிறைய பேர் செய்யறாங்க, உணவு முறையில தவறிடுறாங்க. அது மிக இதுவா இருக்கும். முக்கியமாக டைனமிக்ல ஆரம்பிச்சு அபானவாயு முத்திரை, கேசாரி முத்திரையில மிகச் சிறப்பாக அற்புதமாக அதனுடைய தெல்ல தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு அளித்த ஐயா அவர்கள், மீண்டும் அவர்களுக்கு நன்றி. அந்த உங்களுடைய குரூப் சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு வகுப்பு கொடுக்கலாங்க ஐயா.
நன்றி. அன்பர்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் ஐயா டேட் கிடைச்சதுன்னா நிச்சயமாக உங்களுக்கான நிறைய கேள்விகள் இதுல வரும். ஏன்னா இப்ப நீங்க இதை செய்யணும். ஐயா சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல, தொடர்ந்து உங்களுக்கான என்னென்ன முத்திரைகள் உங்களுக்கு சரிப்படுமோ அதை செய்து அதனுடைய பலனை ஐயா அவர்களுக்கு ரிசல்ட்டாக அடுத்த வாரம் நீங்கள் நேரடியாக வழங்கலாம். அதுதான் அவங்க இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்ததற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பலன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.